நெக்ஸ்ட்டு துருவ வடிவின் பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம். இப்போ பண்பு ஒன்றில் என்ன சொல்கிறாங்கன்னா இசட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டா. இசட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டா எனில் இசட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/r இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஆகும் என நிறுவனம். இசட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு சொல்லணும். ரைட். இப்போ நம்மளுக்கு இசட் ஈக்குவல் டு 1/z இசட் இன்வர்ஸ் என்ன சொல்லணும்? இசட் இன்வர்ஸுங்கிற என்னன்னா 1/z. இசட் இன்வர்ஸுங்கிறது 1/z. அப்போ 1/z ஈக்குவல் டு 1/r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டா. 1/r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டா. இப்போ எந்த ஒரு கலப்பெண்ணை எப்படி எழுதலாம்? நம்ம துருவ வடிவத்தில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிற வடிவத்தில் இருக்கணும். சரி, அப்போ என்ன செய்யணும்? இதோட கீழே இருக்கக்கூடிய இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டாவோட என்ன இருக்கும்? இந்த இதை என்ன இருக்கும்? இதோட இணைக்கலப்பு என்னென்ன? காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டாவில் மேலையும் கீழையும் பெருக்கணும். மேலையும் கீழையும் பெருக்கும்போது கீழே என்னது? ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஒன்றாயிரும். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டான்னு வரும். இப்போ 1/r இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. 1/r இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இசட்டுன்னு ஒரு கலப்பெண் எடுத்தோம்னா அதோட தலைகீழ் துருவ வடிவத்தில் இருக்கும்போது அதோட தலைகீழ்ங்கிறது என்னென்னா அந்த காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவில் என்ன மட்டும் மாறுது பாருங்கள்? ப்ளஸ் ஐ என்னவாக மாறுது? மைனஸ் ஐயாக மட்டும் மாறுது. ப்ளஸ் ஐ என்னவாக மாறுது? மைனஸ் ஐயாக மட்டும் மாறுது. அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவில் ப்ளஸ் ஐ என்னவாக மாறுதுன்னா நம்மளுக்கு மைனஸ் ஐயாக மட்டும், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவில் நம்மளுக்கு என்னவாக மாறுது? ப்ளஸ் ஐ மைனஸ் ஐயாக மட்டும் மாறுகிறது. இப்போ இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஆனால் அதோட மட்டும் மதிப்பு பாருங்க, ஆறுங்கிறது என்ன ஆகுது? 1/rன்னு மாறுது. 1/rங்கிறது தலைகீழாக மாறுது. இதுதான் ஒரு கலப்பெண்ணோட தலைகீழ் அமைப்பு துருவ வடிவத்தில் இருந்தால். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தோம்னா, இப்போ இதையே எப்படி எழுதலாம்னா இசட் இன்வர்ஸ் 1/z எப்படி எழுதலாம்னா 1/z ஈக்குவல் டு 1/r இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். ஐ இன்ட்டு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா. இப்போ இதோட மட்டு மதிப்பு என்ன? மட்டு 1/z ஈக்குவல் டு 1/r. வீச்சு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் பார்த்தீங்கன்னா என்ன வருது? மைனஸ் தீட்டா. மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் என்னது? மைனஸ் தீட்டா. அப்போ இடையில மைனஸ் இருந்தால் அது என்ன இருக்கும்? அதோட வீச்சோட மதிப்பு என்ன அர்த்தம்? மைனஸ்னு அர்த்தம். அதோட வீச்சோட மதிப்பு மைனஸ். இதுதான் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அதை எப்படி நான் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். இது சுருக்கமாக நம்ம ஒரு வடிவத்தில் எழுதுவோம். எப்படி எழுதலாம்? 1/r இன்ட்டு சிஸ் ஆஃப் தீட்டாங்கிற இடத்துல என்ன போடுவோம்? மைனஸ் தீட்டா. தீட்டாங்கிற இடத்துல என்ன இருக்கும்? சிஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு எழுதுவோம். ரைட். அடுத்து பண்பு 2 என்ன சொல்கிறாங்கன்னா z1 ஈக்குவல் டு r1 ஆஃப் காஸ் தீட்டா 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டா 1. அடுத்து z2 ஈக்குவல் டு r2 ஆஃப் காஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டா 2 ஆக இருந்தால் z1 இன்ட்டு z2 இந்த இரண்டையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்னா r1 இன்ட்டு r2 இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2. ரெண்டையும் பெருக்குனா கிடைக்கக்கூடிய துருவ வடி எப்படி இருக்குன்னா காஸ் ஆஃப் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 ப்ளஸ் சைன் ஆஃப் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2. இதோட வீச்சு என்னது? தீட்டா 1. இதோட வீச்சு என்னது? தீட்டா 2. ரெண்டையும் கூட்டி வரக்கூடிய மதிப்பு தான் என்னது? வீச்சாக இருக்கும். இதோட இரண்டின் பெருக்களின் வீச்சு என்னவாக இருக்கும்? தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 ஆக இருக்கும். இரண்டு கலப்பெண்களின் பெருக்களின் வீச்சானது அவற்றின் தனித்தனி வீச்சுக்களின் கூடுதலுக்கு சமம். தனித்தனி வீச்சுக்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லணும். ரைட். இப்போ நெக்ஸ்ட் இந்த பண்பை ப்ரூஃப் பண்ணுவோம். இப்போ z1 இன்ட்டு z2 எடுத்தோம்னா z1 இன்ட்டு z2 எடுத்தோம்னா r1 இன்ட்டு r1 இது r1 இன்ட்டு r2 காஸ் தீட்டா 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டா 2 காஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டா 2 வரும். சரி, இப்போ ரெண்டையும் பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். ரெண்டையும் பெருக்கும்போது பெருக்கணும்னா r1 இன்ட்டு r2 காஸ் தீட்டா 1 இன்ட்டு காஸ் தீட்டா 2 ப்ளஸ் பெருக்கும்போது பாருங்கள் காஸ் தீட்டா 1 இன்ட்டு காஸ் தீட்டா 2 காஸ் தீட்டா 1 இன்ட்டு காஸ் தீட்டா 2 காஸ் தீட்டா 1 இன்ட்டு காஸ் தீட்டா 2. அடுத்து மைனஸ் ஆஃப் சைன் தீட்டா 1 இன்ட்டு சைன் தீட்டா 2. இது மெய்ப்பகுதி. அடுத்து மெய்ப்பகுதி பாருங்கள். இப்போ என்ன வரும்? காஸ் தீட்டா 1 இன்ட்டு காஸ் தீட்டா 2 மைனஸ் சைன் தீட்டா 1 இன்ட்டு சைன் தீட்டா 2 கிடைக்கும். அதே மாதிரி கற்பனை பகுதி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா ஐ இன்ட்டு சைன் தீட்டா 1 இன்ட்டு காஸ் தீட்டா 2 ப்ளஸ் சைன் தீட்டா 2 இன்ட்டு காஸ் தீட்டா 1 கிடைக்கும்.
கற்பனை பகுதி. இப்போ இது நம்ம போன வருஷம் ஃபார்முலா திரிகோணமிதியில் படிச்சிருக்கோம். காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் பி என்ன, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஏங்கிறது θ1, பிங்கிறது θ2. அதே மாதிரி இது என்ன பாருங்கள், சைன் ஏ இன்ட்டு காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் பின்னு இருக்குது. ஏங்கிறது θ1, பிங்கிறது θ2ன்னு எடுத்திங்கன்னா இங்கே என்ன இருக்கும், சைன் ஆஃப் θ1 ப்ளஸ் θ2. அப்போ Z1 இன்ட்டு Z2 ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா R1 இன்ட்டு R2 இன்ட்டு காஸ் ஆஃப் θ1 ப்ளஸ் θ2 ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் θ1 ப்ளஸ் θ2ன்னு கிடைக்குது. இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இரண்டு கலப்பெண்களின் பெருக்கல் துருவ வடிவத்தில் இருந்தால் அந்த கலப்பெண்களை பெருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அவற்றின் வீச்சுக்களை மட்டும் Z1 மட்டு மதிப்பு ரெண்டையும் பிரிக்கி R1 இன்ட்டு R2 அவற்றின் மட்டோட மதிப்பை மட்டும் தனியாக வெளியே பிரிக்கிறோம். உள்ளே என்ன இருக்கும், வீச்சு ரெண்டையும் என்ன இருக்கும், கூட்டிக்கிறோம். அதுதான் இப்போ இந்த Z1 Z2ஓட வீச்சு மதிப்பு பார்த்தோம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 இன்ட்டு Z2 என்ன, θ1 ப்ளஸ் θ2. θ1ங்கிறது ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மதிப்பு, θ2ங்கிறது என்னது, ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. இது நெக்ஸ்ட் அடுத்த இந்த பண்புலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான முடிவு. ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 இன்ட்டு Z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. ரைட். அடுத்து மூணாவது பண்பு பாருங்கள். மூணாவது பண்பில் என்ன சொன்னாங்கன்னா வகுத்தல் போகிறோம். மூணாவது பண்பில் என்ன சொன்னோம், Z1 இன்ட்டு R1 காஸ் θ1 ப்ளஸ் I இன்ட்டு சைன் θ2 Z2 ஈக்குவல் டு R2 இன்ட்டு காஸ் θ2 ப்ளஸ் I இன்ட்டு சைன் θ2 எனில் Z1 பை Z2 என்ன சொன்னோம், R1 பை R2 இன்ட்டு காஸ் ஆஃப் θ1 மைனஸ் θ2 ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் θ1 மைனஸ் θ2 வரும். சரி, இப்போ Z1 பை Z2 போட்டோம்னா என்ன வரும், R1 பை R2 cos θ1 plus I into sin θ2 by cos θ2 plus I into sin θ2 கிடைக்கும். சரி, இப்போ கீழே பாருங்கள் நம்மளுக்கு என்ன இருக்கும், கீழே வந்து இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கீழே இருக்கக்கூடிய கலப்பெண்ணுக்கு வந்து என்ன இருக்கும், இணை கலப்பெண் எடுக்கணும். அப்போ cos θ2 மைனஸ் I sin θ2 cos θ2 மைனஸ் I sin θ2ஓட மேலே கீழையும் வகுக்கணும். அப்போ கீழே என்ன வரும், cos ஸ்கொயர் θ2 ப்ளஸ் cos ஸ்கொயர் θ2 ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஸ்கொயர் θ2. கீழே என்ன கிடைக்கும், நமக்கு θன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல cos ஸ்கொயர் θ2 ப்ளஸ் I ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் I ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் θ2ன்னு வரும். R1 பை R2 மேலே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னதான் இது பெருக்கியும் பார்க்கலாம். இல்லாட்டினா இதுக்கு முதல் பண்பு பயன்படுத்தோம்னா இதோட வீச்சு என்னது, θ1. முதலோட வீச்சு இதோட வீச்சு θ1, இதோட வீச்சு என்னது மைனஸ் θ2. அப்போ ரெண்டையும் மேலே பெருக்கும்போது என்ன சொல்லுவோம், வீச்சை கூட்டும் சொல்லலாம். அப்போ காஸ் ஆஃப் என்ன கிடைக்கும், θ1 மைனஸ் θ2 ப்ளஸ் சைன் ஆஃப் θ1 மைனஸ் θ2 அப்படியும் போடலாம். இல்லை நேரடியாக பெருக்கி போடணும், காஸ் θ1 இன்ட்டு காஸ் θ2 மைனஸ் போட்டுப்போம். இந்த சைன் θ1 இன்ட்டு மைனஸ் சைன் θ போடும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் சைன் θ1 இன்ட்டு சைன் θ2 முடியும். ப்ளஸ் I இன்ட்டு சைன் θ1 இன்ட்டு அடுத்தது பாருங்கள், சைன் θ1 இன்ட்டு காஸ் θ2 I இன்ட்டு அடுத்து மைனஸ் காஸ் θ1 இன்ட்டு சைன் θ2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் I இன்ட்டு கற்பனை பகுதி. இப்போ இது என்னது, காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பிங்கிறது என்ன, காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பிங்கிறது என்ன, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. இப்போ நம்மளுக்கு Z1 பை Z2ஓட மதிப்பு என்ன கிடைக்குன்னா, காஸ் ஆஃப் θ1 மைனஸ் θ2 ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் θ1 மைனஸ் θ2. இதில் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, மேலே இருக்கக்கூடிய R1 பை R2 மட்டு மதிப்பு வெளியே தனியாக வகுத்துறோம். மேலே இருக்கக்கூடிய இந்த கலப்பெண்ணோட மற்ற வீச்சு என்ன, θ1. கீழே இருக்கக்கூடிய கலப்பெண்ணோட வீச்சு என்ன, θ2. அப்போ இரண்டு கலப்பெண்கள் வகுத்தல் இருந்தால் அவற்றின் வீச்சுக்கள் வகுத்தலுடைய வீச்சு என்ன இருக்கும், θ1 மைனஸ் θ2ன்னு கிடைக்கும். θ1 மைனஸ் θ2ன்னு கிடைக்கும். இதுதான் இதில் நம்ம இந்த பண்புகளை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ குறிப்பாக ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 இன்ட்டு Z1 பை Z2 போட்டோம்னா என்ன இருக்கும், ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 θ1 மைனஸ் θ2. θ1ங்கிறது ஆர்குமெண்ட் ஆஃப் Z1, θ2ங்கிறது ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. இதுதான் இந்த கலப்பெண்களின் பண்புகள். இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தோம்னா என்னென்ன முடிவுகள் கிடைக்கும், Z ஈக்குவல் டு R காஸ் θ ப்ளஸ் I சைன் θ எனில் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 பை Zங்கிற என்னது, ஆர்குமெண்ட் ஆஃப் Z இன்வர்ஸ் 1 பை Z ஈக்குவல் டு மைனஸ் θ. இது ப்ளஸ் θவாக இருந்தால் இங்கே என்ன கிடைக்கும், மைனஸ். ரெண்டுக்கு இடையில் ப்ளஸ் இருந்தால் வீச்சு என்ன, θ. இப்போ மைனஸ் இருந்தால் மைனஸ் θ. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் 1 பை Z என்ன, மைனஸ் θ. Z1 ஈக்குவல் டு R1 ஆஃப் காஸ் θ1 ப்ளஸ் I இன்ட்டு சைன் θ1 Z2 ஈக்குவல் டு R2 இன்ட்டு காஸ் θ2 ப்ளஸ் I சைன் θ2 எனில்
என்ன இருக்கும்? ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 இன்ட்டு Z2 என்னது? அவற்றின் தனித்தனி வீச்சுகளின் கூடுதலுக்கு சமம். ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 பை Z2 என்ன வரும்? ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 பார்த்த பண்புகள் இருந்து. ஆர்குமெண்ட் ஆஃப் Z பவர் n ஈக்குவல் டு என்ன வரும்னா n இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் Z. எப்படி சார் அப்படின்னா இந்த பண்பை பயன்படுத்துகிறோம். எப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z பவர் n எப்படின்னா Z இன்ட்டு எத்தனை டைம்ஸ் போயிருக்கும்? n டைம்ஸ் போயிருக்கும். அப்போ எத்தனை தடவை கூட்டுவோம்? ஆர்குமெண்ட் ஆஃப் Z ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எத்தனை தடவை கூட்டுறீங்க? n தடவை கூட்டுறீங்க. அப்போ என்ன இருக்கும்? n இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் Z, n இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் Z. இதுதான் வந்து இதோட ப்ரூஃப். அடுத்து Z ஈக்குவல் டு 0 எனில் ஆர்குமெண்ட் ஆஃப் 0 வரையறுக்கப்படவில்லை. ஒரு மார்க்கில் கேட்பான். என்ன இருக்குன்னா Z ஈக்குவல் டு 0 எனில் வீச் 0வின் மதிப்பு என்னன்னு கேட்பான். வரையறுக்கப்படவில்லை. இப்போ நம்மளுக்கு சில கலப்பெண்களுக்குள்ள துருவ வடிவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி. ஒன்றுங்கிறது எப்படி எழுதலாம்? காஸ் 0 மதிப்பு எவ்வளோ? 1. சைன் 0 எவ்வளோ? 0. இப்போ காஸ் 0 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் 0ன்னு எழுதலாம். 1. ஐங்கிறது என்னது? π/2. காஸ் π/2 எவ்வளோ? 0. சைன் π/2 எவ்வளோ? 1. 1 இன்ட்டு ஐ என்னது? ஐ. ஐயோட துருவ வடிவம் காஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன். மைனஸ் ஐங்கிறப்ப காஸ் π/2 0 மைனஸ் ஐ இன்ட்டு சைன் π/2 எவ்வளோ? 1 மைனஸ் ஐ. அப்போ காஸ் ஆஃப் இதை எப்படி எழுதலாம்? இதோட வீச்சு என்னது? மைனஸ் π/2. அப்போ என்ன இருக்கும்? இது எப்படி எழுதலாம்? காஸ் ஆஃப் மைனஸ் π/2 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன். ஏன்னா காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா காஸ் டீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்னது? மைனஸ் சைன் டீட்டா. அடுத்து மைனஸ் 1 எப்படி எழுதலாம்னா காஸ் பை ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் பை எழுதலாம். இதுதான் வந்து முக்கியமான முடிவுகள். இது தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது ஆறுங்கிறது என்னென்னா நம்மளுக்கு மட்டு இஜட்டோட அமைப்பு. இந்த டீட்டாங்கிறது இஜட்டின் வீச்சு என அழைக்கப்படுகிறது. இஜட்டின் வீச்சு. அடுத்து முக்கியமானது என்னென்னா யூலர் சூத்திரம். யூலர் சூத்திரங்கிறது என்னென்னா காஸ் டீட்டா ப்ளஸ் இ பவர் ஐ டீட்டா. எப்படி எழுதலாம்னா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் டீட்டா. காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் டீட்டா. இதுதான் வந்து யூலர் சூத்திரம். காஸ் டீட்டா ப்ளஸ். இப்போ நம்மளுக்கு இசட் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதுனா சுருக்கமான வடிவத்தில் எழுதுறதுக்காக இசட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் டீட்டாவை வந்து என்ன ஐ இன்ட்டு சைன் டீட்டாவை வந்து எப்படி எழுதணும்னா சுருக்கமாக இசட் ஈக்குவல் டு யூலர் சூத்திரத்தை இ பவர் ஐ டீட்டா. அடுக்குகள் பெருசாக வரும்போது இதை வந்து என்ன இருக்கும்? நம்ம வந்து யூலர் சூத்திரத்தை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இந்த ஆர்குமெண்ட் இஜட் R1 இன்ட்டு R2 காஸ் டீட்டா 1 எப்படி எழுதலாம்? இது ரெண்டையும் பெருக்கும்போது இ பவர் ஐ டீட்டா 1 இ பவர் ஐ டீட்டா 2 போடுங்க. இப்போ இ பவர் ஐ ஆஃப் டீட்டா 1 ப்ளஸ் டீட்டா 2. அப்போ காஸ் ஆஃப் டீட்டா 1 ப்ளஸ் டீட்டா 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் டீட்டா 1 ப்ளஸ் டீட்டா 2 கிடைக்கும். இந்த டீட்டாங்கிறது என்னென்னா உள்ளே வரக்கூடிய மதிப்பு. அதுதான் முக்கியமானது. சரி.